டாக்டர் அபிஷேகம், நியூரலஜிஸ்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர். நவம்பர் 17 ஆண்டுதோறும் நவம்பர் 17 வந்து உலக வலிப்பு நோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. வலிப்பு நோய் அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்றதுன்னா, வலிப்பு நோய் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட செல்கள், நம்ம மூளையில் உள்ள குறிப்பிட்ட செல்கள் வந்து ரொம்ப அதிகமாக அப்நார்மலா ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் போது நம்மளுக்கு வலிப்பு நோய் மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். தமிழில் வந்து காக்காய் வலிப்பு அப்படின்னு சொல்லி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக சொல்றது. ஸோ வலிப்பு நோய் பற்றி நான் இப்போ பேஷண்ட்ஸ் மற்றும் மக்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, மூணு விஷயங்கள் தான். வலிப்பு நோய் இருக்கிறதுனால வாழ்க்கையில அவங்க நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியுமா? வலிப்பு நோய் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பா அவங்களால எல்லா ஆக்டிவிட்டிஸையும் பண்ண முடியும். ஒன்னே வலிப்பு நோய் கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் மட்டும், கண்ட்ரோல்ல வர்ற வரைக்கும் நம்ம 2 வீலரோ 4 வீலரோ மட்டும் ஓட்டாம இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, வலிப்பு நோய் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து எவ்வளவு நாள் மருந்துகள் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதான் அடுத்த கேள்வியே வரும். வலிப்பு நோய் இருக்கிற சில விதமான வலிப்பு நோய்கள் வந்துட்டு இப்போ பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 6 மாதங்களோ அல்லது 1 வருடமோ வலிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா we can try and stop tablets, மருந்து மாத்திரைகளை நிப்பாட்டுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். மூணாவது கேள்வி என்ன இருக்குன்னா, வலிப்பு நோய் இருக்கிறவங்களால வந்துட்டு வலிப்பு நோய் இருக்கிற பெண்களோ ஆண்களோ திருமணம் செய்திருக்க முடியுமா? அவங்களால வந்துட்டு நார்மலான குழந்தை பேர் இருக்குமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாகும். கண்டிப்பாக வலிப்பு நோய் இருக்கிற பெண்களோ ஆண்களோ திருமணம் செஞ்சுக்கலாம். அவங்க வந்து கரெக்டாக மாத்திரைகள் போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட தாம்பத்திய வாழ்க்கையில எந்த ப்ராப்ளமும் இருக்காது, குழந்தை பேர்லையும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான்காவது கேள்வி என்ன இருக்குன்னா, பொதுமக்களுக்கு வலிப்பு நோய் வந்துட்டு அம்மாலேருந்து குழந்தைக்கோ அப்பாலேருந்து குழந்தைக்கோ வருமா, இன்ஹெரிட்டடா ஜெனட்டிக்கா வருமா அப்படிங்கிறதான் கேள்வி. 99% எபிலெப்சி வலிப்பு நோய்கள் வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே வராது. அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இருந்தால் குழந்தைக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நான்காவது, வலிப்பு நோய் இருக்கிற பேஷண்ட்ஸோட அட்டெண்டர்ஸ், வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 விஷயங்கள் தான். அவங்க ரெகுலராக மருந்துகள் எடுத்துக்கிறாங்களா, கரெக்டான நேரத்தில் மருத்துவர்கிட்ட ரிவ்யூ போய் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறது தான்.